ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவசத்யா க்ரௌன் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் வராது, ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும். அதே மாதிரி 2800க்கு மேலே வாங்குறவங்களுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் வந்து பொருளெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு உடனே ஆர்டர் பண்ணணும். நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப்பிங் அமௌண்ட்டு கேட்பாங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வளோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் 60 PV பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் 2000 வரும். 2200 வரும், 1800க்குள்ளே வரும். இதுவே 100 PV பண்ணுறீங்கன்னா 3300லேருந்து வரும், 2900 கூட வரும். சரிங்களா? நம்ம சூஸ் பண்ணுற பொருளை பொறுத்து. சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 60 PV 100 PVன்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு PDF இருக்கும். 60 PVக்கு என்ன பொருள் சூஸ் பண்ணலாம், 100 PVக்கு என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த PDF பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வாங்கணும்னு கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது போக ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிலே உங்களுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மைண்டில் ஒரு பொருள் இருக்கும், அப்படி இல்லைனா PDF பார்த்து ஒரு பொருள் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு சோப்பு வந்துட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோப் வரும். இதில் வந்து நீங்கள் இந்த அஷ்யூர் சோப்பு வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஆட் டு கார்ட் கொடுக்கணும். நீங்கள் இங்கே ஆட் டு கார்ட் கொடுக்கவும் கீழே லாஸ்ட்டில் பாருங்களேன் மை கார்ட்டில் போய் ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த சோப்பு 2 சோப்பு வேணும்னா 3 சோப்பு வேணுமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஆட் டு கார்ட் கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் வந்து 100 PVக்கு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஹைவெஸ்ட்டு பாத்திரம் துலக்கிற ஒரு லிக்யூடு. சரிங்களா? இது வந்து டூத் பேஸ்ட்டு. நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? எல்லாருமே பவுட்ரு யூஸ் பண்ணுவோம் ஃபேஸ்க்கு. அதுதான். ஹேர் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். எல்லாருமே காலையில் எழுந்ததுமே டீ காஃபி குடிப்போம். நான் காஃபி தூள் சூஸ் பண்ணியிருக்கேன். டூத் ப்ரஷ்ஷு எல்லாருமே பல் துலக்கிறதுக்கு ஏதோ ஒரு டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம வெஸ்டேஜ் சூஸ் பண்ண போகிறோம். வெஸ்கேருங்கிறது வந்து ஒரு பெயின் ரிலீஃப் க்ரீம். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? எனர்ஜி ஸ்நாக்ஸ் பார். இது 1 வேணுமா 1, 2 வேணுமா 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 தான் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுருப்போம். நான் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஃப்யூம் ஒரு பேக்கெட் பர்ஃப்யூம் சூஸ் பண்ணியிருக்கேன். சோப்பு வந்து ஒன்று ஓகேங்களா? குளிக்கிறதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு பிராண்டு சோப்பு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சோப்பு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட் க்ரீம் காலில் வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மழை காலத்தில் சேர்த்து பொண்ணு இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டாய்லெட் கிளீனர் சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதுக்காக அது நல்லா நிறைய பூ பூக்கணும், நல்ல பெரிய சைஸில் பூ பூக்கணும் அப்படின்றதுக்காக நான் 2 உரம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வீட்டில் துணி துவைக்கிறதுனால கையில் துணி துவைக்கிறதுனால இந்த மேட்டிக் பவுட்ரு சூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறதுன்றதுனால இந்த ஹெல்த் ட்ராப் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஷாம்பு, அப்புறம் நாப்கின், அப்புறம் வந்து லிப் பாம் இதெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் சூஸ் பண்ணி பாருங்கள். 100 PV வந்திருக்கு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3246. அதாவது இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பொருளுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிவின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எம்ஆர்பி, டிபின்னு சொல்லுவாங்க. இந்த டிபி ப்ரைஸில் தான் நம்மளுக்கு தராங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் தான் தராங்க. இப்போ இந்த வெல்லினோ லிப் கேர் பாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5.67 PV கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையாக சூஸ் பண்ணி எனக்கு வந்திருக்கக்கூடிய PV 100 PV. அமௌண்ட் வந்து 3246. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் பண்ணுறதுனா செக் அவுட் கொடுக்கணும். சரிங்களா? செக் அவுட் கொடுத்துட்டு அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? அட்ரஸ் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நியூஜனஸ்க்கு சில நேரம் ப்ராடக்ட் எல்லாமே காட்டாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட வெஸ்டேஜ் ஆப் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸை சூஸ் பண்ணிவிட்டு ஹோம் டெலிவரி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணால் லொக்கேஷன் சேவ்டுன்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், செக் அவுட் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இது வந்து எனக்கு ஆல்ரெடி ஆர்டர் போட்டதுனால ரீபர்ச்சேஸில் எனக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் கேட்பாங்க. பட் நியூஜனர்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் எதுவும் வராது. நீங்கள் வந்து உங்களுக்கு நியூஜனர் ஸ்கீம்னு சொல்லிட்டு 2100க்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ப்ரொமோஷன், 2200க்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ப்ரொமோஷன் சொல்லி கொடுப்பாங்க. அது என்னென்னு கேட்டுட்டு இந்த ஆட் வவுச்சர் ப்ரொமோஷன் இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதில் வவுச்சர் ஆட் பண்ணால் வவுச்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ரீபர்ச்சேஸில் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு கரிஸ்மா பர்ஃப்யூம் வேணால் 2 சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோப்பு 4 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு என்ன பொருள் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து என்னென்னா ₹1க்கு தருவாங்க. ஓகேங்களா?
இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ஜெனர்ஸ்க்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி 2100க்கு மேலே வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரொசீட் கொடுத்துடணும். 1 செகண்ட். சாரி, இதில் வந்து அந்த சோப் வந்துட்டு அவைலபிள் இல்லைன்னு சொல்லி வருது ஃப்ரீ ப்ரொமோஷனில். சரி, ஓகே, அது மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் என்னென்னா பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். பேவை டச் பண்ணினா டேரெக்டாக கூகுள் பே உள்ளே போகும். கூகுள் பே உள்ளே போய்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். எப்படி கார்ட்டில் ஆட் பண்ணுறது, எப்படி ஆர்டர் போடுறதுன்றது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான், ப்ரொசீட் மட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃப்ரீ ப்ரொமோஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ விஷ்வந்த்.